ஹலோ மக்களே 210வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல பார்த்தா என்னன்னு பார்த்தா ஒரு கப்பல் போட்டி வைக்கிறாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சோப்பர் டீம் வந்து தோத்துருச்சு. இன்னொரு பக்கம் லூஃபி டீமும் இன்னொரு பக்கம் நாமி டீமும் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதிர் டீம்ல வந்து ஒரு ஆள் வராங்க. ஆப்போசிட்ல ஒரு அப்டக்கல்ஸ் இருக்கு. அதுல எப்படி தாண்டி போக போறாங்கன்னு இன்ன வரைக்கும் ஒன்றும் புரியல. கோரல் ஸ்டிக்கடா சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் பார்த்து தான் போகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எதிரி வேற வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் எதுக்கு ஓடி வரானே தெரியல. டேய் எல்லாரும் பார்த்தே இருக்க எதுக்கு வரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்காங்க. டேய் முகிவரா வந்து ரொம்ப ஸ்லோவாகிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நாமி பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உசப் டேய் நான் சொல்றவரை நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி பார்த்தா நாமிக்கு அதை பத்தி ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கு. கோரல் நோக்கி ஒரு பக்கம் வேகமா போய்கிட்டு இருக்கா. போர்ச்சு என் பார்த்தா உள்ள போறாங்க. உள்ள போனோன்னு சரசரன்னு சுத்தி அடிச்சுட்டு வெளியே தூக்கிட்டு வந்துட்டு அவங்கள சடனா. ஆனா நாமி சிரிச்சுக்கிட்டே போறா. இதுல உள்ள கரண்ட பத்தி எனக்கு தெரியும். நான் சொல்றபடி செய்யுங்கடா. டேய் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா நாமி. டேய் சாஞ்சி என்ன நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. நாமி சும்மாவே நேவிகேஷன்ல வேற லெவல் பண்ணுவா. அவ சொல்ல சொல்ல சாஞ்சி கேட்டு போய்கிட்டே இருக்கான். பின்னாடி பேரல் டைகர் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா வெளியிருந்து ஒரு அட்டாக் உழுது புகை மட்டுமா மாறுது. என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸி பைரட் கேப்டன் வந்துட்டான். அவன் வெளியே இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். இவன் ஏன்டா ஸ்மோக் ஸ்கிரீனை போடுதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முட்டாளுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படி போக மட்டுமாகுது. ஆனா போர்ச்சு வெளியே வெளியே வந்துகிட்டே இருக்கா. அந்த கோரல் அவளால தாண்டவே முடியல. அது என்னன்னா சுழல் மாதிரி உருவாக்கி அவங்கள வெளியே வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆனா நாமியா கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கா. இவனுக்கு எப்படா கிராஸ் பண்ணி போனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சாஞ்சி நாமி பேச்சை கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். போர்ச்சியை தாண்டி தாண்டி வெளியே போறா. நம்ம கப்பல் எப்படி அழகா போகுது. நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்றான் ஊசப். இந்த இடம் வந்து ஒரு விதமா தாண்டா மூவ் ஆகும். அதுக்கேற்றபடி நம்ம போனோம்னா அந்த வேல்ஃபுல் நம்மள அப்படி கரெக்டா கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுல ஒரு கரெக்டான பாயிண்ட் நம்ம கரெக்டா புடிச்சு போயிட்டோம்னா அதுவே நம்மள கைட் பண்ணி கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. ஏய் எங்களோட நேவிகேட்டர் பாருடா. அவ வேற லெவல்னு சொல்லிட்டு உசப் பெஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கான். கிராண்ட் லைனுக்கு நாங்க பெஸ்ட் நேவிகேட்டர் வச்சிருக்கோம்டா. இது போதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. அவ அசால்ட்டா கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சுழல் இருக்கு. ஆனா அதையும் அசால்ட்டா கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கா. டேய் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. நீ இம்பாக்ட் டேல எடுத்து வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சீக்கிரம் இம்பாக்ட் டேல போடு உசப். நீ தான் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதை நான் யூஸ் பண்ணோம்னா என் கையே பேருன்னு சொல்றான் அவன். உன்னோட ஷோல்டர்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவ. டைம் இல்ல சீக்கிரம் யூஸ் பண்ணுன்னு சொல்றா. ஆனா அவ எதுக்கு அதை யூஸ் பண்ண சொல்றானே தெரியல. சடனா ஒரு பக்கம் ரோபின் மாஸ்க் கட்டுறா. ட்ரெயின் ஆஃப் ஃப்ளூர்னு சொல்லிட்டு என்னமோ பண்றா. என்னன்னு பார்த்தா அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி சாஞ்சி கப்பலை லாக் பண்ணிட்டா. என்னன்னு பார்த்தா அவன் தரல வச்சு இம்பாக்ட் டேல ஒரு போடு போடுறான். போட்ட போல கப்பல் அப்படி பறந்து போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. ரோபின் கை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சனால முன்னாடி இருக்க கப்பலுக்குள்ள துடுப்பு உடஞ்சிருச்சு. டே நம்ம கப்பல் சாயுதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா போய் தரையில விழுந்து செதறிட்டாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா லூஃபியும் டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டான். இன்னும் போறது நாமி மட்டும்தான். நாமி எங்களை மன்னிச்சிரு. ஆனா நீ மாசா போயிட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம சரின்னு சொல்லிட்டு அவளும் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கா. ஆனா இங்க என்னன்னு பார்த்தா போர்ச்சு பின்னாடி இருந்துகிட்டு இருக்கா. உடனே இந்த ஃபிஷ்மேன் சொல்றான் இதை ஏன்ட்ட விட போர்ச்சு. இதை நான் பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கோம்பைன் 2 ஃபிஷ் இன்ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஃபிஷ்மேன் ஆச்சு. அவன் அசால்ட்டா அடிச்சு போய்கிட்டே இருக்கான். அதுல இருந்து கோரல் எல்லாம் அசால்ட்டா தாண்டி போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா உசப்பும் நாமியும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க லைட்டா ஸ்லோ ஆயிட்டாங்க. போய்கிட்டே இருக்காங்க. என்னடா முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குது. என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ரைட்ல தான் போகணுமான்னு சொல்லிட்டு நாமி போய்கிட்டே இருக்கா. டேய் இது ட்ராப்னு தெரியும் சொல்லிட்டு ஒரு குத்துறா. அடிச்ச அடியில ஃபாக்ஸி கேப்டனே சாஞ்சிட்டான். என்னடா அந்த பொண்ணு எதையுமே நம்ப மாட்டுக்காளான்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். வாய மூடுறா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நாமி போய்கிட்டே இருக்கா. இதுல போய்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா தண்ணியில அப்படி பிரிச்சுக்கிட்டு வருது. ஏன் அப்படி வருதுன்னே தெரியல. என்னன்னு பார்த்தா எல்லாமே அவனோட ட்ராப் தான். எதுலையுமே அவ மாட்டவே இல்லை. தப்பிச்சு போய்கிட்டே இருக்காவா. இவனடா எதையுமே மதிக்க மாட்டேக்கான்னு சொல்லிட்டு மேல இருந்து பேசுறான். நான்லாம் எதையும் மதிக்க மாட்டேன்டா வாயை மூடுறான்னு சொல்லிட்டு நாமி போய்கிட்டே இருக்கா. முன்னாடி பார்த்தா எண்டு அங்க வந்துருச்சு. பினிஷ் லைனுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள எதிரி ஆனல் வேகத்துல போறாங்க. சடனா ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. டேய் யாருடா வின்னர் சொல்லிட்டு கத்துறாங்க. நான் தான் சொன்னோம்லடா இது பினிஷ் லைன் கிடையாது எனக்கு தெரியும் சொல்லிட்டு நாமி ஒரு குத்துறா. என்னன்னு பார்த்தா அது பினிஷ் லைனே கிடையாது. அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அவ எதையுமே நம்ப மாட்டுக்கா. நாமி ஒரு பக்கம் உண்மையான கோல் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நான் இனிமேல் இம்பாக்ட் டேல யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உசப் ஓகேன்னு சொல்றா அவளும். ஆனா என்னன்னு பார்த்தா போர்ச்சே வந்து அங்க நின்னுக்கிட்டு இருக்கா. அது வந்து பொய்யான இதுல வந்து ஜெயிஸ்டா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒரிஜினல் இது முன்னாடி தான் இருக்கு. வந்த இதுல வந்து நாமி ஏமாறாம அவங்காலே ஏமாந்துட்டாங்க. ஐயோ இது ஃபேக் கோலான்னு சொல்லிட்டு போர்ச்சே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா என்னன்னு பார்த்தா நாமி குரூ போட்டு அழுத்தி போய்கிட்டு இருக்காங்க. டே பினிஷ் லைன் அங்கதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா பின்னாடி போர்ச்சே அதை கண்டுபிடிச்சிட்டா வேகமா வாரா. உடனே உசப்ட சொல்றா டே இந்த பேம்போ ட்ரீயை சாக்கியாவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். அவன் பேம்போ ட்ரீ அப்படி சாயுது. உசப்போ அடின்னு
அப்படின்னு அடிக்கான். பேம்போ ட்ரீ ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த கப்பல்ல வந்து உழுது ஃபிஷ்மனே சாஞ்சிட்டான். டே கேப்போட்டே முழிச்சு போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மதிக்கவே இல்லாம. ஆனா அவ டென்ஷன் ஆயிட்டா. அவ ஏதோ கியூட்டி பேர்ட்னு சொல்றாவா. ஃப்ளோர் ஷுரிக்கன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. எல்லாமே அம்பு மாதிரி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க கப்பல் ஃபுல்லாமே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டே இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டா இருக்கு, நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லியிருக்கான் நாமி. அவங்களும் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல ஷார்க் ஒரு பக்கம் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. டே ஜெயிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே நாமி டீம் வந்து வின் பண்ற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோப்பரும் என்ஜாய் பண்றாங்க. டே நீங்க ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னது ஆல்மோஸ்டா? நாங்க தாண்டா ஜெயிக்க போறோம்னு சொல்றான் லூஃபி. டே எங்க பாஸ் அங்கதான் இருக்காங்க, நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க அவங்க. உங்க பாஸ் அப்படி என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் டெவில் ஃப்ரூட் பவருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்லோ பீம்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டு விடுதான். ஸ்லோன்னு போட்டோன்னு என்னாச்சுன்னே தெரியல. இங்க போர்ச்சி வின்னே ஆயிட்டா. டே நம்மளுக்கு ஒரு புது க்ரூ மெம்பர் வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பைரட்ஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்லோ பீமை போட்டனாலே அவங்க அப்படி ஸ்லோ ஆயிட்டாங்க. டே உங்களோட க்ரூ மெம்பர் ஒரு ஆள் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே உங்களுக்கு எல்லாம் அடிபடலையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். அங்க அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஆனா நாங்க தோத்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. டே நீங்க ஜெயிக்கிற மாதிரி தானே வந்தீங்க, ஆனா ஸ்லோ ஆயிட்டீங்கன்னு சொல்றான் லூஃபி. டே நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம்டா, அது என்னோட ஸ்லோமோ நான் உங்களுக்கு போட்டு விட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்லோமோ போட்டோன்னா என்னன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அதான்டா என்னோட டெவில் ஃப்ரூட் பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட லைட் வந்து எதை டச் பண்ணுதோ அது அப்படியே ஸ்லோ ஆயிரும்டா, அதோட ஸ்பீடை குறைச்சு விட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நான் மட்டும் இதை போட்டு விட்டோம்னா உங்களோட எனர்ஜி அப்படியே டவுன் ஆயிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு இன்னும் புரியலன்னு சொல்றான் லூஃபி. சொன்னோன்னே தலையே சாஞ்சிருச்சு. இப்படிலாம் ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒண்ணு இருக்கு, அப்படி போட போய் தானே இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதான்டா ஸ்லோமோ போட்டான் பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் ஸ்லோ ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன்டா, அதனால தான்டா உங்களை ஸ்லோ பர்சன் ஆக்கி விட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா இதை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஏவனை வச்சு ஒரு போடு போடுறான். கேனன் பறந்து வருது. ஸ்லோ பீமை போட்டு விடுதான். போட்டு விட்டுன்னு அது அப்படி ஸ்லோ ஆயிருச்சு இந்த பால். டே இதோட ஸ்பீடை எந்த அளவுக்கு நான் ஸ்லோ ஆக்கணுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்லோ ஆகிட்டேன்டா, அதனால இது வருது. நான் அதை பார்த்த அளவுக்கு மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றான் அவன். மூவ் பண்றதுக்குள்ள அவன் மூஞ்சில வெடிச்சு செதறிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்லோ டைம் வந்து 30 செகண்ட் அளவுக்கு தாக்கு பிடிக்கும். அந்த 30 செகண்ட் தாக்கு பிடிச்சோன்னே அடுத்து வேகமா வந்து அடிச்சு நொறுக்கிடும். அட இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னமோ நீங்க தோத்துட்டீங்க, அந்த டோனட் ரேஸ்ல நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்றான் அவன். இப்போ உங்க குரூ மெம்பர் ஒரு ஆள் வேணும்னு சொல்றானுங்க அவனுக்கு. ஆப்போசிட் டீம்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ண தயாரா இருந்துகிட்டு இருக்காங்க. யாரை செலக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது டோனி சோப்பர்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா சோப்பரை தூக்கிட்டு போயிட்டானுங்க. சோப்பரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த கிரியேச்சர் ரொம்ப ரேரா இருக்குன்னு சொல்றான் அவன். நானும் இதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இவன் நம்மாலுன்னு சொல்றாங்க அவங்க. சோப்பர் அவனுக்கு வந்தோடனே கடத்திட்டு போயிட்டானுங்க. ரேரஸ்ட் அனிமல் சொல்லிட்டு தூக்கிட்டானுங்களாடா, அது மாதிரி கியூட்டான இதை தூக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. டே வருத்தப்படாதீங்கடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லாக் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா சோப்பர் தலை தூங்கி போயிருக்கான். டாக்டர் சோப்பர் இனிமேல் நீங்க எங்களோட ஆளுன்னு சொல்றான் அவன். அதெல்லாம் அந்த மாஸ்க போட்டுங்கன்னு சொல்லிட்டு கண்ணுல மாஸ்க போட்டு விடுதான். சோப்பர் நம்ம டீம்ல இருந்து போயிட்டானடான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பக்கம் என்னன்னா பார்த்தா ஜோரோ ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். காய்ஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறான். டேய் நான் உங்க கூட மட்டும் தான்டா பயணிப்பேன், வேற யாரு கூடயும் பயணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி நீ தானடா என்ன இன்வைட் பண்ண, வேற யாரு கூட நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் முகிவரா பைரட்ஸ்ல ஒரு டாக்டர்டா, நான் டோனி சோப்பர்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் சோப்பர். எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ஜோரா கத்துறான். டே சோப்பர் இது வெறும் ஸ்போர்ட் தான்டா, என்னடா வருத்தப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சோப்பர் நம்ம எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணி தான் அந்த கேமுக்கு வந்திருக்கோம். நீ செட் சேல் பண்ணிட்டு தானே வந்திருக்க, நீ பைரட் ஆகணும் தானே வந்திருக்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை நாங்க காட்ட தான் தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னைக்குமே ஒரு பைரட்டை வந்து அழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அழுதவன் பைரட்டே கிடையாதுன்னு சொல்றான். என்னடா நீ ஃபீலிங்ஸ் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சோப்பர் கண்ணை தொடச்சிட்டு மாசா உட்காந்துருக்கான். டேய் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கோங்கடா, நான் இதுக்கெல்லாம் அழுதாலே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். டேய் ஸ்வாட்ஸ்மேன் நீ வேற லெவல் சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணி பேசுறாங்க. வாங்கடா சோப்பர் நம்ம திருப்பி தூக்குதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. செகண்ட் ரவுண்டுக்கு தயாராகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் 2 ரவுண்டு தான் லெஃப்டா இருக்கா, அதை முடிஞ்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் சாஞ்சி. டேவி பேக் ஃபைட் வந்து ரவுண்ட் 2க்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டே செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம சோப்பர் தான் யூஸ் பண்ண நினைச்சா, ஆனா அவங்க தூக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டே அதான்டா அந்த கேம்ல ஒரு த்ரில்லிங்கே. யாரை நீங்க முதல்ல ஒரு ஆளை உள்ள வைக்கிறீங்களோ அதுக்கு ரிப்ளேஸ்மெண்டே கிடையாது. நாங்க தூக்கிட்டோம்னா மிச்ச 2 பேரை வச்சு மட்டும் தான் நீங்க விளையாடணும். குரோக்கி ரிங்கில நீங்க மொத்தமே 3 பேர் விளையாட முடியாது, இப்போ 2 பேர் தான் விளையாட முடியும் சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் ஜோரோ சாஞ்சி மட்டும் தான் அந்த மேட்ச்ல இருக்கானுங்க. சும்மாவே அவனு 2 ஆகாது. டே என்னை தோக்க வச்சிடறான்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். என்ன தோக்க வச்சிடறான்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிட்டு போய்கிட்டே
இருக்கான். இவனுக்கு டீமெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா நாமி. பார்த்தா அங்க போனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. கிராக்கி ரிங்கோட ரூல்ஸை பத்தி நான் சொல்ல ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பால் நாக் பண்ணி அந்த இதுக்குள்ள போட்டா போதும்டா, ஆனா 2 தடவை செஞ்சா போதும், நீங்க ஜெயிச்சதா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காம. ஆனா இதுல ஒரு ஆள் வந்து தான் பால் வச்சிருக்கணும், இன்னொரு ஆள் பால் வைக்க கூடாது, இன்னொரு ஆள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காம. சாஞ்சி தலையில அந்த பாலை தூக்கி வைக்கிறானுங்க அவனுக்கு. என்னன்னு பார்த்தா அவனுக்கு தலையில தான் தள்ளிட்டு அதை எடுக்கணும்னு நினைக்கேன். ஆப்போனன்ட் டீம் இறக்குறாங்க. ஆப்போனன்ட் டீம் பார்த்தா வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. குரோக்கி மான்ஸ்டர் வந்து இறங்குறாங்க ஒரு பக்கம். ஃபுல் டஸ்ட் ஹாம்பர்க்னு சொல்றாங்க. டேக்கிள் மிஷின் பிக்கிள்ஸ்னு சொல்லிட்டு இறங்குதான். இதுல கடைசியா வந்து ஹாஃப் ஃபிஷ்மன் ஹாஃப் ஜெயிண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வரதவனுங்க மான்ஸ்டர் மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இவ்வளவு பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெயண்ட் ஃபிஷ்மனான்னு சொல்லிட்டு மிரளுதாங்க ஒரு பக்கம். டே கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். சாஞ்சியும் சோரவும் வேறவளா நிக்கிறானுங்க. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காதீங்க. See you bye.